ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் காலையில் 4:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 6:30 மணிக்கு டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 4:45 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 7 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்திலே சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் தான் அதை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் டோக்கன் டிக்கெட் எதுவும் வாங்கலைன்னா கூட டைரெக்டாக திருமலைக்கு போய் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் இல்லாத சர்வதர்ஷனம் ஸ்டாப்பிங்னா இறக்கி விட்டுருவாங்க. அதில் ஜாயின் பண்ணி அது உள்ளே கூட டோக்கன் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு அதில் போட்டுக்கிற ஸ்லாட் படி நம்ம மறுபடியும் ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணால் கூட சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். ஹெவி க்ரௌடு மாதிரி இப்போதைக்கு இல்லை. அண்ட் திருமலா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 4:30 to 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. சில டைம் ஒரு 9 மணிக்குள்ளார ரூம்ஸ் தீந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பாருங்கள், ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சாயந்தரமும் சரி, ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரூம் ஸ்டேட்டஸ் கூட அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. அடுத்து ஏப்ரல் 25, 26, 27 நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஆண்டுக்கு 3 முறை நடக்கும் 3 நாள் திருக்கல்யாண வைபவம் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஏப்ரல் 25ஆம் தேதி சாயந்தரம் ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீப அலங்கார சேவை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. சாயந்தரம் 4 மணி போல் நம்ம தெற்கு மாட வீதியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. மலையப்ப சாமி 25ஆம் தேதி சாயந்தரம் யானை வாகனத்தின் மீது அமர்ந்து வருவார். தனிப்பல்லக்கில் தாயார் 2 பேரும் வருவாங்க. தெற்கு மாட வீதி வழியாக கோயில் கோபுரத்துக்கு பேக் சைடில் இருக்கிற மேற்கு மாட வீதியில் திரும்பி W4 கேட் வழியாக வெளியில் போய் அடுத்து WQ4 கேட் வழியாக வெளியில் மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் வந்துடும். அதில் லெஃப்ட் எடுத்து நாராயணகிரி கார்டனுக்கு போவாங்க. அங்கே மண்டபம்லாம் கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஸ்டேஜ் எல்லாம் ஊஞ்சல் சேவாவில் உட்கார பண்ணி கல்யாணோற்சவம் நலுங்கெல்லாம் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அன்னமாச்சாரியா கீர்த்தனைகள் வாசிப்பாங்க. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிறத கேட்குறதுக்கு பார்த்திங்கன்னா கணீர் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த நலுங்கு வைக்கிறதே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அன்னப்பிரசாதமும் அங்கே கொடுப்பாங்க தொன்னையில். அதுக்கப்புறம் மலையப்ப சுவாமி தாயார் 3 பேருமே சேர்ந்து ஒரே பல்லக்கில் அதே மாதிரி நாராயணகிரி ஷெட் வழியாக மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற WQ4 கேட் உள்ளே நுழைஞ்சு W4 கேட்லேருந்து அப்படியே வராக சுவாமி சுற்றி கோயில் உள்ளே போவாங்க. இது ஏப்ரல் 25ஆம் தேதி சாயந்தரம். அதே மாதிரி ஏப்ரல் 26ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணி போல் கோயில் உள்ளேந்து குதிரை வாகனத்தில் மலையப்ப சுவாமி வர்றதை பார்த்தா அப்படியே கள்ளழகர் வர மாதிரியே இருக்கும். தாயார் 2 பேரும் தனி பல்லக்கில் வருவாங்க. தெற்கு மாட வீதி வழியாக WQ4 கேட் வழியாக நாராயணகிரி ஷெட் போய் அங்கே அந்த கல்யாண நலுங்கெல்லாம் செஞ்சு ஊஞ்சல் சேவாலாம் நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் சேம் மறுபடியும் வர்றப்போ சேர்ந்து ஒன்றா வருவாங்க ஒரே பல்லக்கில். வராகசாமி கோயில் வழியாக கோயில் உள்ளே போவாங்க. 3வது நாள் கருட வாகன சேவை. இந்த 3 நாளே க்ரௌட் அதிகமாக இருக்கிறது இந்த கருட வாகன சேவைக்கு தான். ஃபஸ்ட்டு பெருமாள் கருட வாகனத்தில் வர தாயார் தனிப்பல்லக்கில் வருவாங்க. அதே மாதிரி தான் சாயந்தரம் போல் நல்ல க்ரௌடு இருக்கும். சேம் தெற்கு மாட வீதி வழியாக மேற்கு மாட வீதி வழியாக WQ4 கேட் வழியாக வெளியில் போய் நாராயணகிரி ஷெட்டில் திருக்கல்யாண வைபவம்லாம் முடிப்பாங்க. அதுக்கப்புறமா வராகசாமி கோயில் வழியாக உள்ளே போவாங்க. இந்த 3 நாட்களே ஃபஸ்ட்டு 2 நாள் க்ரௌடு இருக்காது. நீங்கள் அப்போ போனீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கருட சேவையில் போகணும் அப்படின்னா 3வது நாள் போங்க. 27ஆம் தேதி சாயந்தரம் கருட வாகனத்தில் பெருமாளை சேவிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதம் பௌர்ணமி கருட சேவை கிடையாது. இருந்தாலும் கருட வாகனத்தில் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு சான்ஸ். ஏப்ரல் 27ஆம் தேதி. இதுக்கு டிக்கெட்லாம் கிடையாது. நம்ம நாராயணகிரி ஷெட்டில் இருந்தாலே பார்க்கலாம். ஆக்சுவலாக நாராயணகிரி ஷெட்டு ரீச் ஆகிறதுக்கு பெருமாளோடையே போயிட்டோம்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பெருமாளோடையே வந்துட்டோம் அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் இயர் நான் அட்டன் பண்ணது வீடியோவை ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,777 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.47 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 27,241 பேர்.
டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.